Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சோயாபீன் மசாலா கறி செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாரு சோயாபீன் இது வாஷ் பண்ணி அப்போதான் பாயில் பண்ணணும். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம பாயில் பண்ணணும் சோயாபீன். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, நம்ம கேஸை ஆஃப் பண்ணி அப்போ கேஸ் ஆஃப் பண்ணணும். அப்போ எரிட்டணும். தண்ணியில் கொஞ்சம் தண்ணியில் எரிட்டு அப்போ நம்ம குயிஸ் பண்ணணும். தண்ணி எரிட்டணும். எப்படி குயிஸ் முடிஞ்சிச்சு, தண்ணி எல்லாம் எரிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே தான் வச்சு அப்போ உப்பு மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணணும். 4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் இப்போ மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், 3 வெங்காயம் சாப் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறேன். நாலு பச்சை மிளகாய் இப்படி சின்னதாக கட் பண்ணணும் 2 சைடில். இஞ்சி அப்போ வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒன் பை 4 டீஸ்பூன், தக்காளி பேஸ்ட் கிரைண்ட் பண்ண தக்காளி 2 தக்காளி, கிரைண்ட் பண்ண தக்காளி, கிரைண்ட் பண்ண மிக்சியில் கிரைண்ட் பண்ண தக்காளி அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது தண்ணி ஊற்றி அப்போ இந்த கறியில் ஊற்றி அதை இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்புறம் தான் நம்ம சோயாபீன் வைக்கணும். இப்போது சோயாபீன் நம்ம பாயில் குக் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண நேரம் நம்ம குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு தான் நம்ம கவர் பண்ணணும். 10 to 15 மினிட் நம்ம கவர் பண்ணலாம், குக் பண்ணலாம். சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இப்போது நம்ம கொரண்டல் லீஃப், கொத்தமல்லி லீஃபை அப்போ நம்ம போட்டலாம் மேலே. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த போதும். இப்போ பாத்திரமில் நம்ம வைக்கலாம்.